ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரெட் வெல்வெட் குக்கி கப் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரெட் வெல்வெட் குக்கி கப் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கி டோ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் டோலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூடியூப் வீடியோஸ் என்னால் ரெகுலராக ஹேண்ட் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் எனக்கு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சருக்கு பதிலும் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குக்கி கப் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மினி மஃபின் ட்ரே அப்படின்னு விற்கும். உங்களுக்கு இந்த குட்டி குட்டி கப் கேக் விற்கிற இது ஸ்மால் கப் கேக் ட்ரெயின் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஸோ இதை வாங்கி நான் பட்டரில் வந்து ப்ரஷ் பண்ணி அதில் வந்து மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம குக்கி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து லைனர் யூஸ் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மஃபின் ட்ரேலேயே நம்ம குக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ குக்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சால்டட் பட்டர் 125 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் மீன்ஸ் ரொம்ப மெல்ட் ஆகிற ஸ்டேஜ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சாஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது 125 கிராமு. நீங்கள் இன்கேஸ் அன்சால்டட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் சால்ட் வந்து ஆட் பண்ணலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர் 200 கிராம். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர்லேயே நமக்கு கேஸ்டர் சுகர்லாம் வருது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் பேடல் போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நான் 3 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் டு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்லேயே வந்து இதை 3 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகி நல்லா ஒரு க்ரீமியாக வரும். ஓகேங்களா. ஸோ 3 மினிட்ஸ் இது நல்லா இப்படியே பீட் ஆகட்டும். ஸோ நான் இது ஸ்டாண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி சைடு ஸ்க்ராப் பண்ணி விடுவேன். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் பீட்டரில் அந்தளவுக்கு தேவையில்லை. பிகாஸ் நான் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சைடெல்லாம் போயிடுச்சு இப்போ இன்க்ரீடியன்ஸு ப்ராடக்ட்னா நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ 3 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போது லோ ஸ்பீட்லேருந்து நான் மீடியம் ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை 3 மினிட்ஸ்க்கு வரட்டும். 3 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து அந்த பட்டரும் ப்ரௌன் சுகரும் நல்லா கம்பைன் ஆகி நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு எக் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து எக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். பவுடர் கிடைக்கலான்னு ஃப்ளாக்ஸ் சீட் வாங்கி அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கால் கப் வாட்டரில், அதாவது 1/4 கப் வாட்டரில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் போட்டு ஒரு ரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அது ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா நல்லா ப்ளூம் ஆகிடும். நம்ம ஜெலட்டின் மாதிரி நல்லா ப்ளூம் ஆகும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்கு யூஸ் பண்ணலன்னா, பிகாஸ் இது எக்கோட சப்ஸ்டியூட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போது மைதா 1.5 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய இது சீவர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது கூட நான் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஸோ இந்த குக்கி டோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலரில் வரும். பிகாஸ் நான் கொக்கோ பவுடர் நிறைய போட்டிருக்கேன். குக்கிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த குக்கி கப்பும் வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வைப்ரண்ட் ரெட் கிடைக்கும். ஓகே. நான் குக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நான் ரெட் வெல்வெட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மெரூன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு உள்ள பேட்டர் ரெட் கலரில் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் வெல்வெட் பவுடர் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லா எசன்ஸ் மார்ட்லேயும் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ரெட் வெல்வெட் பவுடர்னு. இன்கேஸ் அது கிடைக்கலனா ரெட் ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ அவ்வளவுதான். இது அகெயின் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதே மீடியம் இதில் நான் வந்து பீட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் லோ ஸ்பீடில் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மைதா இதெல்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக்கி கப் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ
ஸோ இது ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ரெட் வெல்வெட் கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 கப் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, 1/4 மில்கில் 1 டீஸ்பூன் மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த 1 டீஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஒயிட் வினிகர் இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நல்லா கர்டில் பண்ணுங்கள். கர்டில் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த வினிகர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வந்து கர்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் வந்து நான் இன்றைக்கி கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மைதா 130 கிராம், பவுடர் சுகர் 100 கிராம், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். டார்க் கொக்கோ பவுடர்ன்றதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் வெல்வெட்னாலே மெயினாக வந்து கொக்கோ ஃப்ளேவர் ப்ளஸ் பட்டர் மில்க் ஃப்ளேவர் தான். ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணோம். ரெட் வெல்வெட்டுக்கு பண்ணுறதை நீங்கள் அப்படியே வந்து எலக்ட்ரிக் பீட்டர், ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து 130 கிராம் சாஃப்ட் பட்டர். சாஃப்ட் பட்டர்னால் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து, சாஃப்ட்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகக்கூடாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டச் பண்ணால் லைட்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப வந்து குழக்குழன்னு ஆக்கிட்டீங்க, அப்படியே ஸ்க்வீஸியாக ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, கப் கேக் பண்ணி முடிச்சோன்னா அது ஒரு மாதிரி ஆயிலியாக மேலே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் இதை பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டோட்டலாக வந்து இந்த கப் கேக் பட்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது நான் வந்து 2 மினிட்ஸ் தான் இதனோட மிக்சிங் டைம் வச்சுப்பேன். பிகாஸ் ஒரு 1 மினிட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் அனதர் 1 மினிட் வந்து நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் வந்து பீட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து மீடியம் டு ஹையில் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மீடியம் டு ஹைனா, உங்களுடைய எலக்ட்ரிக் பீட்டரில் ஹை ஸ்பீட். ஓகே, ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட் டு ஹை ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, நமக்கு லோ ஸ்பீடில் பண்ணிங்கன்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லைனா மேலே அப்படியே பறக்கும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும். எடுத்து சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் மெத்தட் தான் நீங்கள் உங்கள் பவுலில் வச்சு பண்ணும்போது ஒரு நிமிஷம் நல்லா, இன்னும் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்னால் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் வந்து இதை ஸ்க்ராப் பண்ணி விடலாம். இப்போ இது கூட நான் 2 எக்கு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிறது மீடியம் சைஸ் எக்கு. நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து ஜம்போ எக்குன்னெலாம் வருது. ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் சைஸ் எக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் எக்கு போட்டாச்சு. இப்போ அகெயின் 1 நிமிஷம் வந்து அதே மீடியம் டு ஹை ஸ்பீட்லேயே நான் வந்து இதை பீட் பண்ண போகிறோம். ஸோ இது பீட் பண்ணும்போதே நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த எக்கு வந்து நல்லா மற்ற இன்க்ரீடியன்ஸோடு ஆட் ஆகட்டும். நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர் மில்கில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா பாருங்கள், அது வந்து அந்த பட்டர் மில்கில் போட்ட உடனே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு, அந்த ஆசிட் கிடச்ச உடனே அது என்ன ஆகும்னா நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், புஷ்ஷுன்னு ஏறும், அப்படியே மேலே வரும். ஸோ அதுதான் நம்ம பேக்கிங்கில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு ரீசனு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் வெல்வெட் கலர், அதாவது ரெட் கலர் பவுடர் கலர், ரெட் வெல்வெட் கலர்னே கிடைக்கும். ஸோ அது வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். லிக்விட் வேணால் யூஸ் பண்ணலாம், ஜெல் யூஸ் பண்ணலாம், பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வைப்ரண்ட் கலர்ஸ் வேணால், நார்மல் ரெட் வெல்வெட் இருந்தால் போதுன்றவங்க கம்மியாக கூட நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக பீட் ஆகட்டும். இப்போது நம்மளுடைய ரெட் வெல்வெட் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த பேடில் கழட்டிக்கிறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகே, நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, எப்போவுமே வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சும் ஃபைனலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணும்போது அடியில் வந்து அந்த இது இருக்கும்,
அதாவது அந்த பவுடர்லாம் சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஸ்பேட்சில் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பவுடர்லாம் வந்து சரியாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சரியாக வந்து ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அப்புறம் கப் கேக் நடுவுலலாம் வந்து அப்படியே குழியாக வரா மாதிரி இருக்கும், சங்காயிடும். அதாவது அது சென்டரில் வந்து அப்படியே உள்ளே இறங்கிடும் அது. அதனால் எப்போவுமே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போது நம்ம ரெட் வெல்வெட் பேட்டர் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய குக்கி டோ வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு குக்கி கப் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈவனாக வந்து ஒரே மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதுன்றவங்க நீங்கள் கையிலேயே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 to 16 கிராம் எடுத்து பார்ப்பேன். எனக்கு அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதையே ஃபாலோ பண்ணுவேன். இல்லைனா 1 கிராம் 2 கிராம் முன்ன பின்ன நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து ஃபாண்டன்ட் ரோலர், மினி ஃபாண்டன்ட் ரோலரு. ஸோ அதை வச்சு இப்படி நான் ப்ரெஸ் பண்ணேன்னா நடுவில் குழிய மாதிரி பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப அழுத்தக்கூடாது, கீழே அந்த இது ஹோல் வரா மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, நடுவில் சின்ன ஒரு பவுல் வரா மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும். ஸோ இந்த குக்கி கப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 13 to 14 கிராம் அளவுக்கு நான் குக்கி கப் கேக் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் குக்கி கப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபாண்டன்ட் ரோலர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த சின்ன மத்துலாம் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் குத்தி நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நம்மளுடைய குக்கி கப் ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் வந்து நம்மளுடைய ரெட் வெல்வெட் கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்டரில் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் பைப்பிங் பேக்கில் கூட மாற்றிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு குட்டி இப்படி எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சின்ன ஒரு இது நீங்கள் ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம உள்ளே போட முடியும். ஏன்னா இது மினி கப் கேக்கு. ஓகே, இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கப் கேக்கை இப்போது 170 டிகிரியில் 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய குக்கி கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் இதிலேருந்து நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லலாம் எடுக்காதீங்க. ஏன்னா சைடில் வந்து குக்கீஸ் இருக்குது. குக்கி என்ன ஆகும்னா அந்த வார்ம்னஸ் போகிற வரைக்கும் அது வந்து அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படியே உடஞ்சிடும். அதனால் இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், நம்ம ரூம் டெம்பரேச்சர் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேருந்து அந்த குக்கி கப் கேக்கை வெளியில் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நான் ஃப்ராஸ்டிங்கும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். 120 கிராம் வந்து க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆர் பவுடர் சுகர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா லோ ஸ்பீட்லேயே வந்து அந்த க்ரீம் சீஸ் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர்லேயே பீட் பண்ண போகிறேன். ஸோ நான் லோ ஸ்பீடில் பண்ணுறேன். இது வந்து 30 செகண்ட்ஸ் தான் பண்ணணும், 1 மினிட் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த சுகரும் க்ரீம் சீஸும் நல்லா கம்பைன் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட விப்பிங் க்ரீம் போட்டு பீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய க்ரீம் சீஸ் நல்லா வந்து க்ரீமியாக விப்பாக இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து நான் டைரி விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ரிச்சுடைய ஸ்டார் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே என்னுடைய அந்த பேக்கிங் வீடியோஸில் எல்லாமே காமனாக நான் யூஸ் பண்ணுறது ட்ரோபோலைட் ஈகோ ட்ராப் இல்லைன்னா ட்ரோபோலைட் ப்ரீமியம் ரிச் ஸ்டார் விப் ரிச் கோல்டு. ஓகேங்களா? ரிச் கோல்டு மோஸ்ட்லி நான் டெசர்ட் ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணுவேன். கேக்குக்கெல்லாம் நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ராஸ்டிங்க்கெல்லாம் அது யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோபோலைட் ஈகோ ட்ராப், ட்ரோபோலைட் ப்ரீமியம், அதுக்கப்புறம் ஸ்டார் விப் ரிச்சுது. ஓகேங்களா? இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன்.
பிகாஸ் நம்மளுடைய விப்பிங் க்ரீம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆனால் என்னோடய விப்பிங் க்ரீமில் நான் கண்டிப்பாக ஐசிங் சுகரும் மில்க் பவுடரும் போடுவேன் டு ஸ்டெபிளைஸ் த விப்பிங் க்ரீம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் அந்த லிங்க்கு, நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்களோ லோவில் பீட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கிறிஸ்டல் இருந்ததுனால லோ ஸ்பீடில் போட்டோன்னா அந்த கிறிஸ்டல் மெல்ட் ஆகிடும், அந்த விப்பிங் க்ரீமில் இருந்த கிறிஸ்டல். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் மாற்றி நம்ம பீட் பண்ணணும். ஸோ பீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இதை நான் பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நம்ம குக்கி கப் கேக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள், கையில் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக எடுங்க, அப்புறம் உடஞ்சிட போகுது. ஓகே, ஸோ இதை சுற்றிர வந்து குக்கி கப் இருக்குது, நடுவில் கேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து குக்கி கப் கேக். நான் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கை பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிட்டேன். ஒரு ரவுண்ட் டிப் நாசலும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணால் அந்த குக்கி கப் கேக் மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ரவுண்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது உங்கள் 2 கையும் ஹோல்ட் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ உங்களுடைய பைப்பிங் பேக் பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் சைடாக வச்சிங்கன்னா வேறு மாதிரி கரெக்டாக வராது. ஓகே, ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து கப் கேக்குக்கே ஆன ஒரு பேசிக் டிசைன் தான் இது. ஜஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி நான் எல்லாத்துலேயும் இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்கும் ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் சிரப் வச்சு ட்ரிசில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இது உங்கள் மேலே டெக்கரேஷன் பார்ட்டுன்றது ஆப்ஷனல் தான். நான் பண்ணுறது தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இதை விட நல்ல டிசைன்ஸ் பண்ணலாம். வெறும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் போடலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து சாக்லேட்டில் ட்ரிசில் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடலாம், ப்ளெயினாகவே பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து இந்த சாக்லேட் சிரப்பை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது சாக்லேட் சிரப்பில் அந்த டிப்பு, பைப்பிங் பேக் டிப்பு மட்டும் மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரிசில் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுடைய சாய்ஸாக. ரெண்டாவது வந்து இது சாக்லேட் சிரப் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப தின்னாக இருக்கும். நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அதில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணலாம், இல்லை சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் அப்படியே ஸ்டேபிளாக நமக்கு இருக்கும். ஓகே, இது கூட நீங்கள் கேரமல் சிரப் யூஸ் பண்ணலாம், சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ரெட் வெல்வெட் கேக் க்ரம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை இது பண்ணி நீங்கள் கிரேட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரெட் வெல்வெட் குக்கி கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப டெலிஷியஸான ஒரு குக்கி கப் கேக்கு. ஏன்னா குக்கீஸும் இருக்கும், நமக்கு வந்து கேக்கும் இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.